மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேணும், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோம். யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டு எல்லாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. திமுகவுடைய லட்சியமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது, ஒரு மாவட்டத்தில் சொல்லாதீங்க. திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது, புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த ஓட்டுகள் சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2024 நடக்கும். நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டு எல்லாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேணும், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்தது இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தல, தேர்தல் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்தது. தெரியும், அரசாங்கத்திற்கு தான் தெரியும், அரசாங்கம் நடத்துறதுக்கு தான் தெரியும். 2வது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்றதோ என்னுடைய வேலை. பயம். ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரெய்டு விட்டுவாங்க. அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். நீட் தேர்வு நாடாளுமன்றத்தில் பேசணும். நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க.